Hi viewers, welcome back to Flowing Fizz. ஆர்கன் டொனேஷனுங்கிற சப்ஜெக்ட் மேட்ரை பற்றி அதிகமான அளவில் திரைப்படங்கள் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பொதுவாக நம்ம இது வரைக்கும் கம்மக்ராஸ் பண்ண தமிழ் படங்களில் வந்து ஒரு இயற்கை நிலையில் இருக்கிறவர் வந்து கண்தானம் பண்ணியிருப்பார். அவரை இன்னொருத்தருக்கு அந்த கண்களை பொருத்துவாங்க. அவர் வந்து இறந்தவரோட பார்வை அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் உலகத்தை பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் ஒரு நாடக பாணியில் ஒரு சீன்ஸ் ஒரு வகையான சீக்வன்சஸ் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையான ஆர்கன் டொனேஷன் பற்றிய ரெஃபரன்ஸ் உள்ள படங்கள் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் முழுக்க அதே ஒரு கான்செப்டுவல் தீமாக எடுத்து ஒரு ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிம் ஆஃப் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இல்லாமல் டாக்குமெண்ட்ரி ஃபீல்க்குரிய படங்களுக்குரிய ஒரு ஃபீல் இருந்த போதிலும் கூட ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சராக உருவாக்கியிருக்காங்க ஹலிதா ஷமீம். அதாவது பல வருடங்களுக்கு முன்னால் மிஷ்கின் போன்ற இயக்குநர்களுக்கு அவங்க வந்து அந்த பட்டறையில் அவங்க தயாரானவங்க. ஸோ இவங்களோட முதல் படம் வந்து பூவரசும் பிபி ரொம்ப அருமையான படம். அதாவது அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேளிக்கையாக பார்த்து ரசிக்கக்கூடிய படங்கள் திரைப்படங்களும் அதிகமாக வருதில்லை. அந்த வகையில் இவங்க இயக்கிய படங்கள் எல்லாமே பெரும்பாலும் குழந்தைகள் சின்ன குழந்தைகளை டார்கெட் பண்ணி சின்ன குழந்தைகளை இன்வால்வ் பண்ணி ஆக்டர்ஸ் அது மூலமாக தீமை வந்து கொண்டு போகிறதா ஸ்கிரீன் பிளே நடிச்சு செல்கிற மாதிரி தான் படங்கள் வந்திருக்கும். ஸோ சில்லராப்பட்டின்னு இன்னொரு படம் அதுவும் அப்படி தான். அதுவும் வந்து ரொம்ப டைட்டில் எப்படி ஸ்வீட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் படமும் ஸ்வீட்டான படம். இப்போ இவங்களோட லேட்டஸ்ட் அவுட்டிங் தான் மின்மினி. அதாவது 2015 வாக்கில் இந்த படம் துவங்கப்பட்டு ஒரு ஊட்டியில் உள்ள ஒரு ஸ்கூலில் இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து பிரதான சில பாத்திரங்கள் பாரி முகிலன் ஒரு பையன், அப்புறம் வந்து சபரி கார்த்திகேயன் ஒரு பையன், அப்புறம் வந்து ரவீனான்னு ஒரு பொண்ணு. இவங்க 3 பேரை சுற்றி இந்த திரைக்கதை பின்னப்பட்டுள்ளது. அது பாரி தான் இன்ட்ரோ சீன்ஸில் வராரு. ரொம்ப ஒரு ஸ்வாஷ்பக்லிங் ஸ்டூடெண்ட்டு, இஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். பார்க்க கருப்பாக இருந்தாலும் அவரோட நடவடிக்கை நகர்வுகள் அவர் வந்து அந்த மிஸ்யூ பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப என்ஜாயபிளாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்கூலில் புதுசாக ஒரு பையன் வந்து சபரி சேர்றான். சபரி வந்து அவர் எக்ஸ்ட்ரோவர்ட்னா சபரி வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் செஸ் பிளேயரும் கூட. அதுலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் வேலை உண்டு மட்டும் இருக்கான். பாரி பொறுத்த வரைக்கும் சபரியை வந்து டிக்கிள் பண்ணி அவனை வந்து இரிட்டேட் பண்ணுறதே ஒரு 3 நேர வேலையாக வச்சு செயல்பட்டு வரான். இந்த கட்டத்தில் அவங்க வந்து ஒரு கேப்ஷன் வேறு காட்டுறாங்க படத்தில் டைரக்டர். அதாவது ஆல் கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் பிகின் வித் ரைவல்ரின்னு. அதாவது இவங்க வந்து ஒரு எலியும் பூனியும் போல ஒரு எப்பவுமே ஒரு விரோத மனப்பான்மையில தான் இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே அவனை டிக்கிள் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒரு கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்கான் சபரி. இந்த ஃபோட்டோ செஷனில் கூட அப்படிதான் 2 பேரும் கோல்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஸ்மைல் பண்ணுறான், அவன் கோல்டாக பார்க்குறான், 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ். அப்படிப்பட்ட ஷோவில் ஒரு இக்கட்டான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இவங்கெல்லாம் பயணப்படுற ஒரு பஸ்ஸு ஸ்கூல் பஸ் வந்து விபத்துக்குள்ளாது. அதில் எல்லாரையும் காப்பாற்றுறாங்க, டீச்சர் உட்பட காப்பாற்றப்படுறாங்க. இவன் வந்து கொஞ்சம் அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சபரிக்கு, காஃப். அதனால அவன் கொஞ்சம் உள்ள மாட்டிக்கும் போது இவன் போய் அவனை ரெஸ்கியூ பண்ணி இந்த பார்கென் ஹீ லூசஸ் இஸ் ரொம்ப சீரியஸாக தான் இறந்தும் போயிடுறான். ஸோ இந்த காட்சிகள் அதாவது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட காட்சிகள், அங்கே சின்ன பசங்களாக ஸ்கூல் பாய்ஸாக இருக்கும்போது சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே வந்து அழகாக பின்னப்பட்டிருக்காங்க. 2015 வாக்கில் இந்த காட்சிகள் எடுத்திருக்காங்க டேரக்டர். அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்களாகி கொஞ்சம் வளர்ந்த ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க, ஸ்கூலிங் முடிச்சு அவங்க கரியரை பர்சியூ பண்ணும்போது எப்படி இருப்பாங்க, தோற்றம் எப்படி இருக்கும், நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத அழகாக 2019 செகண்ட் ஹாஃப் படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி தான் நம்ம சொல்லணும். இந்த கட்டத்தில் பாரி இறந்தப்புறம் அவனோட ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணப்படுது. அதில் வந்து அவனோட ஹார்ட் வந்து ரவீனாங்கிற பொண்ணுக்கு பொருத்தப்படுது. ஷீ இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் ஃபார் லைஃப். அது ரொம்ப ப்ரீஃபாக காட்டுறாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேவை. ஸோ அதனால ஷீ ஃபீல்ஸ் தட் ஷீ இஸ் இண்டக்டட் டு பாரி. இந்த ஒரு கான்செப்ட் நியூ. அதாவது நன்றி சொல்லுவாங்கிறதோட ஒரு நாடக பாடலை நிறுத்துருவாங்க திரைப்படங்கள்ல. ஆனால் அப்படி இல்லை, உண்மையாகவே எதாவது செய்யணும். அந்த இறந்து போன நபர் ஏதாவது ஒரு ட்ரீமை பர்சியூ பண்ணி அன்ஃபுல்ஃபில்டாக இருக்கும், அது நிறைவேறாத ஆசையாக கூட இருக்கலாம், அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நிறைவேற்ற முற்படணுங்கிற ஒரு கான்செப்டை அந்த பெண் கதாபாத்திரம் இந்த ரவீனா கதாபாத்திரத்தின் மூலமாக அழகாக சொல்லியிருக்காங்க. அதே போல் சபரியை பொறுத்த வரைக்கும்
பாரி பேசிக்கலி வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப விருப்பம். அவனோட ஆம்பிஷன் என்ன, ஸ்கூலில் டீச்சர் கிளாஸ் ரூமில் கேட்கும்போது ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங் போய் பைக்லேயே போய் அந்த அப்படிப்பட்ட ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் கூட இன்னும் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. அவனோட அப்ஜெக்டிவ் எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறானோ, இந்த பைக் மேனுஃபேக்சர் ஆகி ஃபியூச்சரிஸ்டிக்காக அது வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த பைக்கை வாங்கி அதில் ட்ராவல் பண்ணோன்னு ஒரு இலக்கம் வச்சுருக்கான். ஸோ இது ஓரளவுக்கு இவனுக்கு தெரியும் சபரிக்கு. ஸோ ஹீ கிவ்ஸ் அப் செஸ். அவனுக்கு ஹார்ஸ் ரைடிங் போயிருக்கோம், ஹார்ஸ் ரைடிங் ட்ரை பண்ணுறான், அது சரியாக வரலங்கிறத இந்த ட்ரெக்கிங் மவுண்டனியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் பைக் ஹிமாலயாஸ்க்கு போகிற ஒரு பயணத்தை அவன் மேற்கொள்கிறான். ஸோ இவங்கெல்லாம் ஸ்கூல் கட்டத்தை கடந்து இவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இவனை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டே வர ரவீனா, யார சபரியை. ஸோ அங்கே போய் மீட் பண்ணுறாங்க, அந்த இன்ட்ராக்ஷன், அப்புறம் வந்து அந்த ஹிமாலயன் ரேஞ்சஸில் அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை எப்படி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, ஹெல்பிங் நேச்சர் உள்ளவங்களா இருக்காங்க. க்யூட் பீப்புள் அண்ட் க்யூட் சில்ட்ரன், அந்த அழகான இடங்கள், லவ்லி வெர்ஜின் லொக்கேல்ஸ், ரொம்ப எக்ஸாட்டிக்கான லொக்கேல்ஸ். வந்து மனோஜ் பர்ஹாம்சா ரொம்ப அழகாக நமக்கு கண்ணு முன்னால் அப்படியே ஒரு பூக்களை தூவுற மாதிரி அந்த அளவுக்கு காட்சிகளை நமக்கு வழங்கியிருக்காரு. ஸோ அங்கே போன பிறகு தான் வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் மூவ் பண்ணுறாங்க. தே டோன்ட் நோ ரவீனாக்கு இவனோட பேக்ரவுண்ட், இவன் என்ன பர்சூ பண்ணுறான்னு தெரியுமே தவிர சபரிக்கு இவனோட இலக்கு, ரவீனாவோட இலக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது அதோட தெரிய வந்து அவங்க உணரும் போது தான் அதோட படத்தை முடிக்கிறாங்க. அதாவது ஏன் இவ்வளோ ஹார்ட் துடிக்குதுன்னு கேட்குறான். பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபர்தராக நம்ம ஹிமாலயாஸ் போகும்போது அவர் சொல்கிறா, அது என்னோட ஹார்ட் பீட் இல்லை, பாரியோட ஹார்ட் பீட்டுன்னு சொல்லி பதில் சொல்கிறான். ஸோ அந்த சீனோட படத்தை ரொம்ப ஒரு மனத்தில் அப்படியே ஒரு வருடி நம்மளை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் பார்த்து ரசித்து அனுபவித்து பாராட்ட வல்ல ஒரு படம்னா இந்த படம் நிச்சயமாக அதை நம்ம சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எஃபெக்டிவாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் அந்த பிரதான பாத்திரம் தாங்கி நடிச்சிருக்க 3 பேருமே ரொம்ப அபாரமாக நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே பொதுவாக வந்து படங்களை பற்றி பேசும்போது எங்கள் படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இது மாதிரி கதை அம்சமே வந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அது லிட்டரலாக நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து ஒரு எக்ஸாசரேட்டட் நோட்டில் தான் இருக்கும், மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீம் ஆகட்டும், கான்செப்ட் ஆகட்டும், ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், எல்லாமே நியூ, எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ரியலி என்ஜாயபிள் அண்ட் thoroughly appreciable film. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.